உன்னை எல்லாருமே மறந்துட்டு இருக்கலாம், உன்னை எல்லாரும் கைவிட்டுருக்கலாம், உன்னுடைய தகப்பனும் உன் தாயும் கூட உன்னை கைவிட்டுருக்கலாம். நீ அலைஞ்சு திரிகிற ஒரு அனாதையை போல சுத்திட்டு இருக்கிற, உனக்கு வழி தெரியல, டெஸ்டினி தெரியல, டைரக்ஷன் தெரியல, உனக்கு கவுன்சிலிங் கிடையாது, உனக்கு என்ன செய்யணும்னே தெரியலன்னு நினைக்கிறியா? உனக்காக நீ இழந்த இடத்துல உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக, உனக்காக உன்னோடு நடந்து வந்து உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ரெடியா இருக்காருன்னு உனக்கு சொல்ல விரும்புறாரு. நான் சொல்லுவேன், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன் வாழ்க்கையில எல்லாருமே உன்னை கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல விட்டு போயிருக்கலாம், பட் God cares for you. ஆண்டவர் உன்னை ஆப்ஷனலா வச்சிருக்கல. பார்க்குறேன், தேடி பார்க்குறேன், கிடைச்சா பார்க்கலாம், கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு ஆப்ஷனலா உன்னை வைக்கல. He's so committed. அவர் உன்னை தேடி கண்டுபிடிக்காம அவர் வீட்டுக்கு வர்றது இல்லைன்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்காரு. இயேசு சொன்னார், என்னிடத்துல கொடுக்கப்பட்ட ஒன்றை ஆகிலும் நான் இழந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இழக்கவே இல்லை அப்படின்னு. உனக்கு ஒருவேளை நீ நம்பிக்கையை விட்டு போயிருக்கலாம். அட, நமக்கெல்லாம் இனிமே என்னடா டெஸ்டினேஷனு, நமக்கெல்லாம் என்னடா டைரக்ஷன் வாழ்க்கையில், நமக்கெல்லாம் என்ன ஹோப்பு, நமக்கெல்லாம் என்ன இருக்கு ஃபியூச்சர் அப்படின்னு உன் மேலேயே நம்பிக்கை இழந்து நீ உட்காந்துருக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து ஆண்டவர் உன்னோட பேசுறாரு, நேரடியாக உன்னோட பேசுறாரு. அவர் சொல்கிறாரு, ஐ எம் so committed. நான் உன்னை அழைச்சேன், உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை தேடி கண்டுபிடிச்சு இழந்ததை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற பிளான் அண்ட் பர்பஸை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் அந்த உலகத்தினுடைய எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த்துக்கு நீ தொலைஞ்சு போயிருக்கலாம், கம்ப்ளீட்டா உன்னுடைய சென்ஸ் ஆஃப் பெர்செப்ஷனை இழந்திருக்கலாம், ஆனால் God is committed.